இது போனி நியூஸ் அண்ட் பிரான்ஸ் செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். ரயிலில் பிரேசில் பெண் ஒருவரை தாக்கி பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றதாக சந்தேகிக்கப்படும் நபர் கைது. பிரான்சில் எரிசக்தி கொடுப்பனவுகள் தொடர்பான தொலைபேசி மோசடிகள் குறித்து அரசாங்கத்தின் எச்சரிக்கை. இம்மானுவல் மேக்ரோனின் மனைவி குறித்து வதந்திகள் மற்றும் அவதூறுகளை பரப்பிய விடயம் தொடர்பில் பாரிஸ் நீதிமன்றத்தில் 10 பேர் விசாரணை. பாரிஸில் தடை செய்யப்பட்ட ஸ்னைப்பர் 1000 பூச்சிக்கொல்லி பயன்பாடு. 4 மருத்துவமனையில் அனுமதி. தொடர்வன விரிவான செய்திகள். சிவசக்தி அஸ்ட்ராலஜி சென்டர், லண்டன், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஜோதிடம் பார்த்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடர். உங்கள் முகம், கைரேகை, பிறந்த தினம் பார்த்து ஜோதிடம் சொல்லப்படும். உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்களை விட்டு விலகிவிட்டனரா? கவலை வேண்டாம். மீண்டும் உங்களை வந்து சேர வசியம் செய்யப்படும். கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, பண பிரச்சனை, தொழில் பிரச்சனை, காதல் பிரச்சனை, திருமண சிக்கல்கள், கோர்ட்டு வழக்கு பிரச்சனை, எதிர்மறை சக்திகள், பொறாமை, கண்திருஷ்டி பிரச்சனை, கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, குழந்தை சொல் பேச்சு கேளாமை மற்றும் டிவோர்ஸ் பிரச்சனை, மன அழுத்தம் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் சக்தி வாய்ந்த மந்திரம் செய்து 100% தீர்வு அளிக்கப்படும். மேலும் தொடர்புக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். லண்டனின் நம்பர் 1 ஆஸ்ட்ராலஜர். போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையில் உள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். பிரான்சின் RER-C ரயிலில் 26 வயதான பிரேசில் பெண் ஒருவரை தாக்கி பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றதாக சந்தேகிக்கப்படும் நபர் கைது செய்யப்பட்டு தற்காலிக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த அக்டோபர் 16ஆம் திகதி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்ட ஜோர்டானா டெஸ் என்ற அந்த பெண் பிரேசிலிய ஊடகம் ஒன்றிடம் பேசுகையில், தாக்குதலின் போது தனது அலறல் சத்தம் கேட்டு மற்றொரு பெண் பயணி உதவியதாகவும் அதனையடுத்து குற்றவாளி ரயிலில் இருந்து தப்பி ஓடிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். சம்பவத்திற்குப் பிறகு சந்தேக நபர் வில்னெவ்-லெ-ரோய் நிலையத்தில் இறங்கி ஓடிச் செல்லும் காணொலி சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த காணொளியின் அடிப்படையிலேயே போலீசார் விசாரணைகளை தொடங்கி சந்தேக நபரை கைது செய்தனர். இந்நிலையில் இதே நபரால் RER-C ரயிலில் தாங்கள் பாலியல் வன்முறைக்கு உள்ளானதாக மேலும் 2 பெண்கள் தற்போது முன்வந்து சாட்சியம் அளித்துள்ளனர். எனினும் கைது செய்யப்பட்ட நபர் சாதாரண வாக்குவாதம் மட்டுமே நடந்தது என கூறி பாலியல் வன்முறை முயற்சியை மறுத்துள்ளதாக கிரேத்தை நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபருக்கு இதற்கு முன் குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை எனவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. பிரான்ஸ் அரசு வழங்கும் மின்சாரம், எரிவாயு, எரிபொருள் போன்ற எரிசக்திகளுக்கான கொடுப்பனவுகளில் மோசடிகள் இடம்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த எரிசக்தி கொடுப்பனவுகள் 48 தொடக்கம் 277 யூரோக்கள் வரை வழங்கப்பட உள்ளது. பிரான்சில் உள்ள மக்கள் நவம்பர் 3ஆம் திகதியிலிருந்து 28ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் இதனை பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளை இந்த கொடுப்பனவுகளை இலக்கு வைத்து ஆண்டுதோறும் 5 மில்லியன் வரையான மக்கள் மோசடிக்குள் சிக்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த முறையும் மோசடிக்காரர்கள் பல்வேறு காரணங்களை தெரிவித்து தொலைபேசி அழைப்புகள் மூலம் பொதுமக்களை ஏமாற்ற தயாராகியுள்ளதாகவும் அதனால் பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எரிசக்தி அமைச்சகம் விடுத்துள்ள எச்சரிக்கையில் பொதுமக்கள் தொலைபேசி அழைப்புகளில் வங்கி தகவல்கள், ரகசிய இலக்கங்கள், OTP போன்ற எந்தவொரு தனிப்பட்ட விபரங்களையும் வழங்க வேண்டாம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமைச்சகம் தனது உத்தியோகபூர்வ இணையதளமான secenergy.gov.fr என்ற அமைச்சகத் தளத்தில் எவ்வித தொலைபேசி அழைப்புகளையும் மேற்கொள்ளுவதில்லை என வெளிப்படையாக காட்சிப்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் ஜனாதிபதியான இம்மானுவல் மேக்ரோனின் மனைவி பிரிஜிட் மேக்ரோன் குறித்து வதந்திகள் மற்றும் அவதூறுகளை பரப்பிய விடயம் தொடர்பில் நேற்று பாரிஸ் நீதிமன்றத்தில் 10 பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இந்த அவதூறுகளில் பிரிஜிட் மேக்ரோன் ஆணாக பிறந்தவர் என்ற தவறான கூற்றுடன் மேக்ரோன் ஒரு மாணவராக இருந்தபோது இருவரும் காதலிக்கத் துவங்கியதால் பிரிஜிட் ஒரு சிறுவனை ஏமாற்றியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளும் அடங்கும். இந்த அவதூறுகளை பிரான்ஸ் நாட்டவர்கள் சிலருடன் ஒரு அமெரிக்க பெண் ஒருவரும் பரப்பியதாக கூறப்படுகிறது. இந்த அவதூறு பரப்புநர்கள் மீது மேக்ரோன் தம்பதியர் வழக்கு தொடர்ந்துள்ளார்கள். நேற்று விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட 10 பேரில் 2 பெண்களும் 8 ஆண்களும் அடங்குவர். இவர்களில் ஆவிகளுடன் பேசும் ஒருவர், விளம்பரத்துறையை சேர்ந்த ஒருவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலர் ஒருவர், ஆசிரியர் ஒருவர் மற்றும் கணினி அறிவியலாளர் ஒருவர் ஆகியோர் அடங்குவர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.
பாரிஸில் ஸ்னைப்பர் 1000 என்ற மிக நச்சுத்தன்மை கொண்ட தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தியதால் 4 மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 9வது வட்டாரத்தில் நடந்த குறித்த சம்பவம் இந்த ஆண்டு இதே பூச்சிக்கொல்லி காரணமாக ஏற்பட்ட 24வது பாதிப்பாகும். நகரில் படுக்கை பூச்சிகளின் அச்சம் அதிகரித்துள்ள நிலையில் மக்கள் இந்த தடை செய்யப்பட்ட பொருளை மறைமுகமாக வாங்கி பயன்படுத்தி வருகிறார்கள். சீனாவில் தயாரிக்கப்பட்டு நைஜீரிய நிறுவனம் மூலம் விற்பனை செய்யப்படும் இந்த ஸ்னைப்பர் 1000 பிரான்சில் 10 ஆண்டுகளாக தடை செய்யப்பட்டுள்ளது. இது சட்டவிரோதமாக சந்தைகளில் விற்கப்படுவதுடன் அதன் நச்சு வாயுக்கள் கடுமையான சுவாசக் கோளாறு, தலைவலி மற்றும் வாந்தியை ஏற்படுத்துகின்றன. குறித்த பூச்சிக்கொல்லியால் 2023 முதல் உயிரிழப்புகள் எதுவும் இல்லையெனினும் ஆபத்துகள் இன்னும் மிகுந்ததாகவே உள்ளன என்று பாரிஸ் காவல்துறை எச்சரித்துள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகில் உள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.